வெல்கம் டு சூனா பானா ஷார்ட்கட் சீரீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டே 8க்கான செஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்ட் 2லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் 2 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். நம்பர் சிஸ்டமும் சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிருக்கோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்ட் 1 முடிச்சிருக்கோம். ஒரு 20 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். பேசிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 20 கொஸ்டின் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸோட இன்றைக்கி நான் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. எப்போவுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி மோட்டிவேஷன் பார்ப்போம் இல்லையா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஒரு நட்சத்திரத்திற்கு நம்ம குறி வைத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு விளக்கு கம்பத்தின் உயரத்தையாவது அடைய முடியும். அதை தான் சொல்கிறாங்க. உண்மை அதுதான். நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப உயர்வாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸாவது நம்ம கடக்க முடியும். நம்மளோட இவ்வளோ போதும் அப்படின்னு நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வச்சோம் அப்படின்னா அதை விட கம்மியாக தான் நம்ம ரீச் ஆகும். ஸோ நம்முடைய எண்ணங்கள் எப்பவும் உயர்வாக இருக்கணும். அதே போல் நாம் சூரியனாக பிரகாசிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சூரியனை போல எரிய வேண்டும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, சூரியனுக்குன்னு சில பண்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அது வெளிப்பட்டால் தான் அது பிரகாசிக்கும். ஸோ அதே போல தான் நாமும் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணணும்னா அதற்கான ஒரு ட்ரிக்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும், எந்தெந்த டைமில் படிக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம செஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். HCF ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. 427 3125 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாலே நம்ம HCFனா என்ன பண்ணுவோம், காமன் டேர்ம் எதுவோ அதை தான் எடுப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 4 இருக்கா, இந்த இதில் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த 4 இங்கே இருக்கா, இருக்குது. இந்த இடத்துல 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ நம்ம 4 போட்டுக்கிட்டோம். மல்டிப்ளிகேஷனால் நம்ம பெருக்கல் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், 27 9 81 எது காமனாக இருக்குன்னா 9 9. இந்த இடத்துல 5 அப்படின்னு இருக்குது. இங்கே 25, இங்கே 5. அப்போது காமன் 5 மட்டும்தான் மினிமம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து 11 எக்ஸ்ட்ரா வரும், 49 வரும். வேறு எங்கேயாவது காமனாக இருக்கா அப்படின்னா இல்லை, அவ்வளோதான். அப்போது இதை பெருக்குனிங்கன்னா வரும். ஏன் அப்படின்னா அவங்க வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அப்போது 9 5 எவ்வளோ வரும்? 9 4 36 × 5 180 வருதா? அப்போ ஆப்ஷன் ஏ 180. ஸோ அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, காமன் டேர்ம் HCFனாலே எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குன்னு நம்ம அதை தான் எடுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2 எண்களுடைய மீப்போவா மீச்சிமா 2,60ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 14 அதிகம். அப்போது சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறது பெஸ்ட் மெத்தடுங்க. பாருங்கள், ஆப்ஷன் 6 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆப்ஷனாக எடுக்கும்போது எப்படி ஏன் 6 எடுக்கிறோன்னு பாருங்கள். நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். த 2 நம்பர் இருக்கு இல்லையா, த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் HCF. 2 எண்களின் பெருக்கற் பலன் இஸ் ஈக்குவல் டு மீப்போவாவையும் மீச்சியமாக பெருக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது x × y இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் HCF பெருக்குன்னா என்னங்க வரும்? 120. அப்போ இதுதான் அந்த 2 எண்கள். அப்போது ஒரு எண் 6 இருக்குது அப்படின்னா இன்னொரு எண் என்னவா இருக்கும்னா ஒரு எண்ணை விட 14 அதிகம். அப்போ 14 அதிகம்னா 20 இருக்குமா? 20 இருக்குமா? அப்போது இதை 2 நீங்கள் பெருக்கும் பொழுது 120 வரணும். சரிதான். அப்போது நம்ம எடுத்த ஆப்ஷன் சரிதான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது வராது. இந்த 120 வராது. 6ன்னு போடும் பொழுது தான் கரெக்டாக வரும். அப்போது இந்த 2 எண்களில் ஒரு எண் 6, இன்னொரு எண் 20. நமக்கு கேட்டது ஸ்மாலஸ்ட் நம்பர், சிறிய எண் 6. ஸோ ஆப்ஷன் சி 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். 2 எண்களுடைய மீச்சிமா மீப்போவாவை போல் 45 மடங்கு. மீச்சிமா மீப்போவாவுடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க. அந்த எண்களில் ஒன்றை 16ஆல் வகுக்கும் பொழுது கிடைப்பது ஈவு பார்த்திங்கன்னா 18 மீதி 9. மற்றொரு எண் என்ன? ஒன்றையில் த எல்சிஎம் இருக்கு இல்லையா, அது வந்து HCF போல் 45 மடங்குங்கிறாங்க.
எல்சிஎம் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் ஆஃப் 45. நெக்ஸ்ட்டு அது ரெண்டோடைய சம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த எண்களில் ஒன்றை வந்து 16ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ஈவு 18 மீதி 9 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு இந்த டேர்ம்னு எழுதணும்னா 45 HCF ப்ளஸ் HCF இஸ் ஈக்குவல் டு வரும். அப்போது 46 HCF ஈக்குவல் டு 1518 கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை தடவை வரும்? 46 3 33 டைம் வரும். மூணு டைம் வந்திருக்கு. அப்போது ஹச்சிஎஃப்போட வேல்யூ 33. அப்போது ஹச்சிஎஃப் 33னா இங்கே போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 33 × 45. ஆயிரத்தி 485 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த எண்களில் ஒன்றை 16ஆல் வகுக்கும் போது 18 அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த எண் இருக்குது, இதை நீங்கள் 16ஆல் வகுக்கும் போது ஈவு 18னா இந்த இடத்துல இருக்கும். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 18 288. அப்போ இந்த இடத்துல ஒரு எண் இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்பொழுது மீதி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 9 இதோட கூட தானே இருக்கணும். அப்போ எவ்வளோவா இருக்கும்? 297 இருக்குமா? அப்போ தான் 9 வரும். அப்போது அந்த எண் என்னவா இருக்கும்னா 297 ஒரு எண். அப்போது மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அப்போது நம்ம இந்த கான்செப்டில் போட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 9 3 27 9 3 27 9. அப்போ y ஈக்குவல் டு 1485/9. 3 3 9 4 3 12 5 3 15 1 3 3 6 3 18 5 3 15. அப்போது நமக்கான அனதர் நம்பர் 165. உண்மையில் பார்க்க பெருசாக இருக்கும். அவங்க சொன்ன 2 டேட்டா எழுதியிருக்கோம். எல்சிஎம் ஹச்சிஎஃப்போட 45 அதிகம், அதாவது மடங்குன்றாங்க. அடுத்து ரெண்டோடைய சம்பளம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு ஹச்சிஎஃப் கிடச்சிருச்சு. அதை கொண்டு போய் இதில் போய் போடும்போது நமக்கு என்ன ஆகுது? எல்சிஎம் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு எண் நமக்கு தெரியணும், அதுக்கு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணை நம்ம இந்த 16ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு ஈவு 18ன்றாங்க. அப்போ மேலே போடும். அதை போடும்போது இந்த நம்பர் வரும். மீதி 9 அப்படிங்கிறப்போ 297 இருந்து 288 மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 9 வரும். அப்போ இது கூட கூட்டி மேலே போட்டுக்கிறோம். அப்போது அந்த ஒரு எண் வந்தோன்னா 297. அப்போது இந்த கான்செப்டில் போய் அப்ளை பண்ணோம். எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு அனதர் நம்பர் 165 அப்படிங்கிறது கிடச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே. பாருங்கள், இந்த மாதிரி சேம் ரிமைண்டர்னு சொல்லிட்டாலே, ஒரே மீதின்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணிக்கலாம்னா 2 நம்பராக கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஹச்சிஎஃப் எடுக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய எண் சொல்லிட்டாலே ஹச்சிஎஃப் தான். ஓகேங்களா? லார்ஜஸ்ட் நம்பர்
அப்போது 135க்கும் 60க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 5 75 வருமா? அடுத்து 235க்கும் 135க்கும் 100. அடுத்து 235க்கும் 60க்குமான டிஃப்ரென்ஸ் 175. இப்போ இந்த 3 நம்பருக்கு தான் நம்ம HCF எடுக்கிறோம். HCF எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 25 × 3 75, 25 × 4 வரும். இது எத்தனை தடவை வரும்? 25 × 7 வருமா? 7ன்னு வரும். 25 × 7ன்னு வரும். அப்போது இந்த இடத்துல HCF நமக்கானது 25. சரிங்களா? இது 3க்கு HCF எடுத்திங்கன்னா 25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி 25. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஆக எண்களை வகுக்கும்போது ஒவ்வொரு நிலையிலும் சமமான மீதியை கொடுக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் பார்க்கலாமா? பாருங்கள், 95ல் 47 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 48. அடுத்து 187ல் 95, 92, 187, 47, 140. ஓ 48, 92, 140. இதுக்கான HCF 2. அடுத்ததாக பாருங்கள் 2. இதுக்கு மேலே போகுமானா போகாது. அப்போது என்ன வரும்? 4. சரியா? அப்போது இந்த மாதிரி சமமான மீதியை தருதுன்னு சொல்லி மிகப்பெரிய எண் கேட்டாங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்? 2க்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு HCF பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? 4. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆகியவற்றால் வகுக்கும்போது ஒவ்வொன்றின் முறையே 8 மீதியாக தரும் மிகச்சிறிய எண். ஒன்றையில் இந்த மாதிரி கொடுக்குறாங்களா, இப்படி கொடுத்துட்டாங்க. மிகச்சிறிய எண், மிகப்பெரிய எண் அப்படின்னா நம்ம லார்ஜஸ்ட் நம்பர், அதாவது HCF எடுக்கிறோம். மிகச்சிறிய எண் அப்படின்னா LCM எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல 8 மீதியாக தருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா LCM எடுக்கிறோம், அது கூட அந்த மீதியை கூட்டிக்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ பாருங்கள், 15, 30, 45. இதுக்கு LCM வரும். என்ன வரும்? LCM என்ன பண்ணலாம்? பெரிய நம்பர்லேருந்து பார்க்கலாம். இது இதில் டிவைட் ஆகுமானா ஆகாது. 45 ரெண்டாவது தடவை பெருக்கிங்கோங்க. ஃபஸ்ட்டு 45 × 1 ஆகலை. நெக்ஸ்ட்டு 90ன்னு பார்க்குறோங்க. 90 இது ரெண்டுமே டிவைட் ஆகுதா? இது 3 டைம். 15 × 6 டைம் வருமா? 15 × 3 15 × 2 30, 15 × 4 60. அப்போது 15 × 6 90 எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அப்போது நமக்கான LCM 90. சரிதானா? 90. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக 15, 30, 45 நீங்கள் டானா போட்டு LCM எடுத்திங்கன்னா 90ன்னு வரும். இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க? ஒரு நம்பர் இருக்குது, மிகச்சிறிய எண், ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு தெரியாது. அந்த நம்பரை இந்த 3 நம்பரால் டிவைட் பண்ணுறோம். பண்ணும் பொழுது 8 மீதியாக தருதுங்கிறாங்க. அப்போது அந்த மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்களா? அப்போ பாருங்கள், இந்த இடத்துல 90 நம்ம LCM எடுத்துருக்கோமா, அது கூட இந்த மீதின்னு சொல்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த LCMங்கிறது இந்த நம்பரால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகிடும். இப்போ தான் பார்த்தோம். அப்போது அது மீதி 8 தரணும்னு சொல்கிறாங்கன்றப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ரிமைண்டர் கிடச்சிரும். கரெக்டாக? அப்போது இந்த LCM ப்ளஸ் மீதியை நம்ம ஆட் பண்ணுறோன்னா அதுதான் அந்த நம்பராக இருக்கும். நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். 90 + 8 98.
ஆப்ஷன் ஏ 98. சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை வகுக்கும் போது 4ஐ மீதியாக தரக்கூடிய 7இன் மடங்குகளின் மிகச்சிறிய எண் அப்படி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி 4ஐ மீதியாக தரக்கூடிய 7இன் மடங்குகளில் மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக மிகச்சிறிய எண்ணுனா எல்சிஎம் எடுப்போம். 6, 9, 15, 18. எல்சிஎம் என்ன வரும்? 2 காமன் எடுத்துடலாமா? 3 எடுக்கலாம். 2 3 6 3 3 9 5 3 15 6 3 18. அகைன் 2. கரெக்டா? 2 6. அவ்வளோதான். அடுத்து 3 எடுக்கலாம். 2 6 6 3 18 18 × 5 90. 90 அப்படின்னு வந்திருக்கு எல்சிஎம். இப்போ 4ஐ மீதியாக தரக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க 7இன் மடங்குகள் மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 90 × k + 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல எந்த நம்பர் நமக்கு தெரியாது. 90 + 4 போட்டிங்கன்னா 94/7 போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. ஸோ எந்த நம்பர் தெரியாதுங்கிறப்ப இந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க. கேக்கு பதிலாக 1 2 3 இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 90 கேக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 90 + 4 94/7 டிவைட் பண்ணிங்கன்னா 1 7 மிச்சம் 2 3 21 ரிமைண்டர் 3 வருது. ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. செகண்டு கேக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 180 + 4 184/7 ஈரில் 14 ஒரு 4 6 7 42 2ங்கிறது ரிமைண்டராக வந்திருக்கு. நமக்கு இந்த இடத்துல ரிமைண்டர் வரக்கூடாது. அடுத்ததாக k = 3 அப்படின்னு எடுக்கும்போது 3 போட்டிங்கன்னா என்ன வரும்? 274/7 அப்படின்னு போடும்போது 3 21 இங்கே ஒரு 6 9 7 63 மிச்சம் 1ன்னு வந்திருக்கு ரிமைண்டர். ஸோ இதுவும் இல்லை. கடைசியாக k = 4 அப்படின்னு போடும் பொழுது 4 போட்டிங்கன்னா என்ன வரும்? 364/7 போடும்போது 7 35 7 14 ரிமைண்டர் 0 வருதா? ஸோ ரிமைண்டர் 0 வரக்கூடியது எது? அதுதான் அந்த நம்பராக இருக்கும். 364. ஏன் அப்படின்னா 364 அப்படிங்கிற ஒரு எண். அதை இதால் வகுக்கும் பொழுது மீதி 4ஐ தரக்கூடிய மீதி 4ன்னா என்னாகும்? இந்த இடத்துல சரிங்களா? அப்போது 7உடைய மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணும்பொழுது எக்ஸாக்டாக கேன்சல் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் பார்த்தீங்கன்னா 364 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். 12 16 24ஆல் வகுக்கும்போது முறையே ஒவ்வொன்றிலும் மீதி 5ஐ தரக்கூடிய 550க்கும் 700க்கும் இடைப்பட்ட எங்களுடைய கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இந்த நம்பரை கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 12 16 24 2 எடுத்துட்டோம்னா 6 2 12 2 2 16 12 2 24 மறுபடியும் 2 எடுத்தோம்னா 3 2 6 4 2 8 6 2 12 2 எடுத்திங்கன்னா 2 4 3 2 6 3 எடுத்திங்கன்னா வரும் 2 4 4 2 8 எண் 3 24 24 × 2 48. இது எல்சிஎம். மீதி 5ஐ தருகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த நம்பரால் நம்ம வகுக்கும் பொழுது மீதி 5ஐ தருகிறது. 550க்கும் 700க்கும் இடைப்பட்ட. சரி, ஓகே. பாருங்க, இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்? 48. இப்போ பாருங்க, இந்த 550க்கும் 700க்கும் இடைப்பட்ட எண்கள்னு சொல்றாங்க. எல்சிஎம் எப்பவுமே அதனுடைய டேபிளாக தான் ஃபார்ம் ஆகும். 48 இருக்கா? 48 × 1 48, 48 × 2 96. அப்போ நமக்கு இந்த 550க்கும் 700க்கும் அந்த இடையில ஒரு நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? 48 × 12 போட்டீங்கன்னா 576 வரும்.
அடுத்து இதுக்கு அடுத்த டேபிள் அப்படின்னு போடும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 526. இதுல இருந்து 48 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 624 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நம்பர் 624. இதுல இருந்து 48 ஆட் பண்றீங்க 672. இதுக்கு மேலனா 700க்கு மேல போயிடும். அப்ப இந்த நம்பர் இப்போ என்ன சொல்றாங்கன்னா மீதி 5ங்கறாங்க. அப்போ ஒவ்வொன்றையிலும் அப்படிங்கறாங்க. அப்போ 3 நம்பர் அப்படிங்கறப்போ +5 +5 என்ன ஆகும்? 15 ஆட் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டுறோமா? இது எல்லாத்தையுமே நீங்க கூட்டுனீங்கன்னா 1877 வரும். பிளஸ் இது ஒரு 15. பத்து 12க்கு 2 1 8 10 18க்கு 7 1. இப்போ 15 ஆட் பண்ணுங்க 7 8 8 1887. அப்போ இதனுடைய கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்னா 1887. ஓகேவா? உண்மையில இந்த மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொன்றும் மீதி 5 தருகிறதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். அதை அப்படியே டேபிளா ஃபார்ம் பண்ணும்போது இது ரெண்டுக்கும் பிட்வீன் நம்பர் நம்ம எடுக்கிறோம். ஒரு நம்பர் கிடைச்சாச்சு. ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பர் 48 into 12 நீங்களா போட்டு பார்க்கும்போது 526 இந்த பீரியடுக்குள்ள வருது. அப்போ அதுல இருந்து 48 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 நம்பர் தான் அதுக்கு இடைப்பட்ட எண். இன்னொன்று என்ன சொல்றாங்க? மீதி 5 தருதுன்னு சொல்றாங்க. அப்போ 3க்கு 5னா 15. அப்போ இது எல்லாமே கூட்டினீங்கன்னா 1887 அப்படின்னு தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் x என்பது சோ இதே போல தான் கொடுத்திருக்காங்க. 13 17 26 68 வகுக்கும் போது ஒவ்வொன்றிலும் மீதி 12 கிடைக்கிறது. மேலும் x என்பது 36 வகுப்படும் குறைந்தபட்ச எண் x இன் இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். 13 17 26 68 அப்படின்னு நம்ம எல்சிஎம் எடுப்போம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 884 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க மீதி 12 கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அது 36 வகுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா int k plus ரிமைண்டர் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போவோம். கேக்கு பதிலா 1 2 3 நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இதை போய் என்ன பண்ணுங்க 36ஆல நீங்க டிவைட் பண்ணணும். ஏன்னா நமக்கு எந்த நம்பர் தெரியாது. எல்சிஎம்ங்கிறது ஒரு மடங்கு தான். பார்த்தோம் இல்லையா? 48 into 1 2 3 12 போடும்போது நம்பர் கிடைச்சது. அதே போல தான் இதனுடைய மடங்கு எது தெரியாதுன்னா இன்ட்டு கேன்னு வச்சுக்கணும். ப்ளஸ் மீதியை நம்ம சேர்த்துக்கணும். இது என்ன பண்ணுறோம்னா நம்ம 36ஆல வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது வகுப்படும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? வகுப்படும் அப்படின்றாங்க. அப்போது கேக்கு பதிலாக நீங்கள் 1 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். இந்த 1 போடும்போது டிவைட் ஆகாது. என்ன வரும்னா 884 12 6 896 வந்துருக்கா? 896 பார்த்தீங்கன்னா 36ஆல வகுப்படாது. ரிமைண்டர் வரும். ஸோ வராது. அதே போல் 2 போட்டு பார்த்தீங்கன்னா வகுப்படாது. 3 போட்டிங்கன்னா வகுப்படும். 884 3 போட்டிங்கன்னா 12 எண் 3 24 25 5 2 எண் 3 24 25. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரிமைண்டர் 12 ஆட் பண்ணணும். அப்போ 25 64 by 36 அப்படின்னு போடும்போது கேன்சல் ஆகுது பாருங்க. 4 போடலாமா? 9 4 36 6 4 24 1 4 4 16 1 4 4 1 3 9 2 3 6 1 3 3 1
4 3 12 1 என் 3 24 25 5 2 என் 3 24 26 12 நம்ம ஆட் பண்ணும்போது இப்படி வரும் சரிங்களா. ஸோ இது இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், 36 நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். 1 3 3 2 3 6 9 3 என்னோட 24 மிச்சம் 2 என்னோட 24 2 என்னோட 24 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எக்ஸாக்டாக கேன்சல் ஆகுது. அப்போது அந்த நம்பர் எதுனா 2664 அப்படிங்கிறது தான் சரிங்களா. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த டிஜிட்டோடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ கூடுங்க 8 14 18. அப்போ நமக்கான ஆன்சர் 18 சரிங்களா. முடியலங்க. என்னன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் என்பது இந்த நம்பரால வகுக்கும் போது மீதி 12 கிடைக்குது. அதே சமயம் 36ஆல வகுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸோட இலக்கங்களோட கூட்டுத்தொகை என்ன, எக்ஸ்ன்றது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக எல்சிஎம் எடுப்போம் 884. இது எதனுடைய மடங்கு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ எத்தனை டைம் போகும் தெரியாது. அதனால இன்ட்டுக்கே மீதின்னு சொன்னால 12. இந்த 36 வரும்போது எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போ கே இப்போலாம் 1 2 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1ன்னு போடும்போது டிவைட் ஆகாது, 2ன்னு போடும்போது டிவைட் ஆகாது, 3ன்னு போடும்போது டிவைட் ஆகும். அதுதான் நம்ம போட்டுருக்கோம். அப்போ அந்த நம்பர் எதுனா 2664 அப்படின்னு எடுத்துருக்கோம். இதை கேட்கல, அது என்ன ஏன்னு கேட்கல. என்னுடைய இலக்கங்களுடைய கூடுதல் 18. அப்போது நமக்கான ஆன்சர் 18 ஓகேங்களா. பெருசாக இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 275 146 வகுக்கும்போது மீதி பார்த்தீங்கன்னா 2 டிஃபரெண்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய எண் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதை 275 146 ஆகிய எண்களை வகுக்கும்போது முறையே 5 மற்றும் 6 மீதியை விட்டு சில மிகப்பெரிய எண் கேட்குறாங்களா. இந்த மாதிரி 2 நம்பர் சொல்லிட்டு மீதி 2 டிஃபரெண்ட் நம்பர் சொல்லிட்டு மிகப்பெரிய எண் கேட்குறாங்கன்னா அந்த நம்பரை மீதி கூட நீங்கள் மைனஸ் பண்ணி விட்டுருங்க. 275 இருந்து இந்த 5 டிவைட் பண்ணுங்க, மைனஸ் பண்ணுங்க 270. அதே போல் 146 இருந்து 6 மைனஸ் பண்ணி அப்படின்னா 140. இப்போ இந்த 2 நம்பருக்கு தான் நீங்கள் வரிசையை பார்க்க போறீங்க. இது 2 நம்பருக்கு வரிசையை பார்த்தீங்கன்னா 10 வெளியே எடுக்கலாம் கரெக்டா. 270 140 அப்படிங்கிறப்போ 10 எடுத்தீங்கன்னா 27, இங்கே 14. இதுக்கு மேலே எடுக்க முடியுமா, 14 28 ஆயிடும். ஸோ காமன் எடுக்க முடியாது. அப்போ அந்த 10ங்கிறதா மிகப்பெரிய எண்ணா இருக்கும். ஆப்ஷன் சி 10 ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் 3 நம்பர் கொடுத்துட்டு 4 6 8 மீதியாக தரும் மிகச்சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 15 17 19 இந்த மாதிரி வெவ்வேறு மீதி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். 6 8 என்ன வருதுன்னு பாருங்க, 11 11 11. இப்போ சேம் ரிமைண்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கணும். 15 17 19 எல்லாமே பாருங்க, நம்ம காமன் எதுவுமே எடுக்க முடியாது, டேரக்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். 15 17 255, அது கூட 19 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ சேம் ரிமைண்டர் வருது இல்லையா, அப்ப என்ன பண்ணுங்க, அது கூட மைனஸ் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. இந்த மாதிரி சொல்லிட்டாலே என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கிறோம், -11 பண்ணும். சேம் ரிமைண்டர் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிவிடும். சரி, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், அதை மைனஸ் பண்ணிவிடும். அப்போ 48 45 இது கூட இந்த 11 மைனஸ் பண்ணோம்னா 4 3 4 8. அப்போ 4834. நீங்க எல்சிஎம் எடுத்தோடனே அப்படியே இருக்கும், இந்த வேல்யூ போடக்கூடாது. 4834 என்ன பண்றோம், ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, டிவைட் பண்ணும்போது
மைனஸ் பண்ணும்போது சேம் நம்பர் வந்தது அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் வந்துட்டு அது மைனஸ் பண்ணுறோம். அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 6 5 அப்படின்னு மீதி வருது. மிகப்பெரிய எண் இப்போதானே பார்த்தோம் இந்த மாடல். என்ன பண்ணுவோம், அதை அப்படியே மைனஸ் பண்ணிடுவோம். 1657ல் 6 மைனஸ் பண்ணுறோம். 1651. 2037ல் 5 மைனஸ் பண்ணுறோம். 2032. நமக்கு கேட்டது மிகப்பெரிய HCF. அப்போ காமன் தான் கேட்கும். இது பெரிய நம்பராக இருக்கா, நம்ம டானா போட்டோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பெரிய நம்பர் உள்ள போட்டுக்கிறோம், சின்ன நம்பர் வெளில போட்டுக்கலாம். இது ஒரு டைம் தான். 1651 1 8 3 6. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த உள்ள இந்த பெரிய நம்பரை உள்ள போடுறோம். ஸோ ஒரு 4 டைம் வருமா? 381 4 டைம் வரும். வரும் 2 1. இப்போ மறுபடியும் இந்த நம்பர் உள்ள போடுறோம். இந்த இடத்துல 3 டைம் போடலாம், இதே நம்பர் வந்துடும். அப்போ ரிமைண்டர் 0 வர்றதுக்கு முன்னாடி என்ன நம்மளால டிவைட் பண்ணிருக்கோமோ அதுதான் நமக்கான மிகப்பெரிய எண்ணா இருக்கும். 127. சரிங்களா? இதுதான் அந்த மிகப்பெரிய எண், ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ பாருங்க, லார்ஜஸ்ட் நம்பர் மிகப்பெரிய எண் 127. இது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். 3 வெவ்வேறு, இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தோம். 3 வெவ்வேறு சாலை அமைப்புகள் போக்குவரத்து விளக்குகள் முறையே 30 வினாடி 40 வினாடி 60 வினாடிகளுக்கு பிறகு மாறுகின்றன. 30 நிமிடங்கள்ல ஒரே நேரத்தில் அவை எத்தனை முறை மாறும்? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். இதில் நிறைய பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சொல்லிட்டாலே நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கலாம். சரிங்களா? 30 40 60 எல்சிஎம் என்ன வரும்? 120 வரும். சரிங்களா? 120 செகண்ட்ஸ் அப்படின்னு எல்சிஎம் வரும். இது மூணுத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 30 நிமிடம்னு சொல்றாங்க. அப்போ இது எப்படி இருக்கும்னா எத்தனை முறைன்னு கேட்குறாங்களா? அப்போ எத்தனை முறைனா how many times அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணிக்கலாம்னா டோட்டல் டைம் பை எல்சிஎம் வந்து 11. சரிங்களா? டோட்டல் டைம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஸ்டின் செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட்ஸ்ல மாத்திக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்ஸ்? 60. ஸோ 30 × 60. நமக்கு எல்சிஎம் வந்து 120 செகண்ட்ஸ். ஸோ 2 செகண்ட்ஸ் கேன்சல் பண்ணுறோம். 2 டைம் வருமா? கேன்சல் பண்ணால் 15. அப்போ எத்தனை டைம் அப்படின்னா 15 டைம். நமக்கான ஆன்சர் 15. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாலே எல்சிஎம் எடுத்து வச்சுக்கிறோம். கொடுத்துருக்கிற டோட்டல் டைம் கீழே நம்ம டிவைட் பண்ணுறோம். அவங்க மினிட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம செகண்ட்ஸில் பார்த்தோம்னா × 16 போடுறோம். ஆன்சர் பண்ண நமக்கு எத்தனை டைம் கிடைச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4 மணிகள் கொடுத்துருக்காங்க. இடைவெளியில் உழைக்கின்றன. அப்போ அனைத்து மணிகளும் ஒரே நேரத்தில் உழைக்கின்றன எனில் எத்தனை நிமிடங்களுக்கு பிறகு அவை ஒன்றாக உழைக்கும்னு கேட்குறாங்க. இப்படி இப்போ இதை எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுப்போமா? 6 8 9 10. 2 வெளியில் எடுப்போம். 3 2 6 4 2 8 9 5 2 10. இப்போ 3 வெளியில் எடுப்போம். 1 3 3 3 9 5. ஸோ அவ்வளோதான். 2 3 6 6 4 24 15 24 15. எதில் கொடுத்துருக்காங்க? செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ 360 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதில் கொஸ்டின் வச்சிருக்காங்க? எத்தனை நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களா? அப்போ நிமிடங்கள் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? செகண்ட்ஸ்ல இருக்கு, நிமிடங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? 60 ஆல டிவைட் பண்ணுவோம். கரெக்ட் தானே? 360 செகண்ட்ஸ் நம்ம மினிட்ஸ்க்கு மாத்தோம்னா 60 ஆல டிவைட் பண்றோம். அப்போ 0 0 கேன்சல். 4 6 6 36. அப்போ நமக்கான ஆன்சர் 6 மினிட்ஸ் வருமா? 6 மினிட்ஸ்.
ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 44 மாம்பழங்கள், 121 வாழைப்பழங்கள், 11 ஆப்பிள்கள் உள்ளன. அவை பல வரிசைகள் அடுக்கி வச்சிருக்காங்க, டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. இதனால் ஒவ்வொரு வரிசையிலும் சம எண்ணிக்கையான பழங்கள் இருக்க வேண்டும் சொல்றாங்க. ஒவ்வொரு வரிசையிலும் ஒரு வகை பழங்கள் இருக்கும். குறைந்தபட்ச வரிசை என்ன? There are 44 mangoes, 121 bananas, 11 apples. They have to be arranged in several rows in such a way that every row contains equal number of fruits. Okay, equal number of fruits and each row contains fruit of one type. What is the minimum number of fruits? என்ன சொல்றாங்கன்னா மேங்கோஸ், ஆப்பிள், பனானாஸ் அப்படிங்கிறது ஒரு கவுண்டிங்ல சொல்றாங்க. ரோ வைஸ்ல அடுக்கி வச்சிருக்காங்க, டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. ஆனா சேம் ஒரே ஈக்குவல், அதாவது சம எண்ணிக்கையில இருக்கணும், ஒரே வகை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறைந்தபட்ச வரிசையோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி கேட்டாலே ஒன்றும் இல்லை, HCF எடுக்கணும். குறைந்தபட்சம்னு சொல்லிட்டாலே HCF எடுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ 44 121 பாருங்க. இதுக்கு HCF ஃபார்முலா நம்ம 11 எடுக்கலாம். 4 டைம் 11 டைம் 4 டைம். அப்போ இதுக்கு மேலே நம்ம எடுக்க முடியாது. ஸோ குறைந்தபட்சம்னா 11. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு இதுக்கு கேட்டிருக்காங்களா, டோட்டல் கேட்டிருக்காங்க எண்ணிக்கை. அப்போ பாருங்க 11 இருக்குமா, 44 by 11, அடுத்து 121 by 11, 11 by 11. நம்ம காமனாக 11 அப்படிங்கிறது எடுத்துட்டோம். இப்போ ஒன்றையும் பார்க்கும்போது நம்ம டிவைட் பண்ணுறோம். இது எத்தனை டைம் இருக்கும்? இது எத்தனைனா 4. இது ஒரு 11, இது ஒரு 1. அப்போ எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு பாருங்க. இது வந்து மேங்கோஸோடது, இது பார்த்தீங்கன்னா பனானாஸோடதா, இது ஆப்பிளோடது. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 12 4 16. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்கும்? 16. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் 6 மணிகள் இருக்குது. இவ்வளவு வினாடி இடைவெளியில ஒன்றாக உழைக்குது. 30 நிமிடங்களா எத்தனை பேர் ஒன்றாக இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் பார்க்கலாம். 4 8 10 12 18 20. 2 எடுத்தோம்னா 2 4 4 2 5 10 6 12 9 2 18 10 2 20. எடுக்கலாம். 4 14 2 4 12 15 60 120 360 நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க? செகண்ட்ஸ். 30 அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? 30 into 60 by 360. 360. How many time அப்படின்னா முன்னாடி போடுவோம்லையா? சொல்லிடலாம். ஓ 0 0 1 6 6 36 1 6 5 6 30. ஓ எத்தனை டைம் வரும்? 5 டைம்ஸ். ஓகேங்களா? 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 வகை இனிப்புகள் உள்ளன. 32 216 அப்படின்ட்டு ஒரு 6 டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு பெட்டியிலும் ஒரே வகை இனிப்பு சமமான எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் எனில் தேவைப்படும் குறைந்தபட்ச பெட்டிகள் எனக்கு பார்த்தோம் இல்லையா? அந்த பனானா அதே மாடல் தான், அதே தான் சொல்லியிருக்காங்க. இதனுடைய அந்த டைப் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. நம்ம பனானால இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 32 216 136 88 184 120. 2 வெளியில் இருந்தால் 16.
2 4 8ன்னு வந்துருக்கு. அப்போ 1 1 8ஆல் டிவைட் பண்ணும். 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பாருங்க 32 32/8 4 செகண்ட் ஒன் 216 by 8 2 8 5 20 4 16 அடிச்சிங்கன்னா 27. அடுத்ததா 136 by 8 ஒரு 8 7 8 56 17 அடுத்து 88/8னா 11 வரும். அடுத்து 184 184/8 7 16 3 24 அப்போ 23. அடுத்ததா 120 120/8 முன்னாங்க 12 இருந்தாங்க 8 அடிச்சோம்னா 15. இப்போ இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 27 17 + 11 23 + 15 31 + 18 28 + 38 97. சரிங்களா? இப்போ பெட்டிகளுடைய குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன வரும் 97. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் காலை 9 மணிக்கு 5 மணிகள் ஒன்றாக ஒலிக்க தொடங்கின. அவை முறையே இந்த பீரியட்ல ஒலிக்கின்றன. அப்போ மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம் எப்பவுமே போல எல்சிஎம் 12 18 24 36 எல்சிஎம் 4 4 12 12 36 36 72 வருது. எதில் கொடுத்துருக்காங்க? செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பாருங்க 9 மணி வச்சு மினிட்ல தான் வச்சிருக்காங்க. அப்போ டிவைட் 16 பண்ணலாமா? 2 4 4 12 12 3 36 36 × 2 72. இந்த இடத்துல 45 விட்டாச்சு. 45 என்ன வரும்? 2 எடுத்தோம்னா 45 அப்படி தான் வரும். இந்த இடத்துல 15 வருமா? அடுத்து 3 எடுத்தோம்னா 5 15 எக்ஸ்ட்ரா 5 வரும். அப்போ 72 × 5 360 வரும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 360 அப்படிங்கிறது எல்சிஎம் வரும் செகண்ட்ஸ். இப்போ பாருங்க 9 மணிங்கிறது மினிட்ல வச்சிருக்காங்களா? அப்போ நம்ம மினிட்டுக்கு மாற்றணும். by 60 கேன்சல் பண்ணீங்கன்னா 6ன்னு வரும். 6 6 மினிட். அப்போ 9 மணிக்கு கூட என்ன ஆட் ஆகுதுன்னா 6 மினிட் ஆட் ஆகுது. அப்போ 9 மணி 06 அப்படின்னு சொல்லாமா? காலை கொடுத்துருக்காங்க 9 மணி 6 நிமிடம். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் ஒன். அதே போலதான் 3 ஓட்டப்பந்தய வீரர்கள் சொல்லியிருக்காங்க. வட்டப்பாதையில் ஓடுறாங்க. காலை 6 மணிக்கு ஒரே புள்ளியில தொடங்கி ஒரு சுற்றை முடிக்க இந்த டைமிங்ல போறாங்க. மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில சந்திப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே எல்சிஎம் எடுப்போம். 12 15 24 2 வெளியே எடுத்தோம்னா
3 எடுக்கலாம். 4 3 12 5 5 3 எடுக்கலாம். 4 எடுத்துட்டோம்னா 12 12 60 60 × 2 120 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, காலை 6 மணிக்கு அவன் என்னது நம்ம மினிட்ஸ்ல பார்ப்போமா? 6க்கு அடுத்து பாருங்க மினிட்ல கொடுத்துருக்காங்க, செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 60 ஆல டிவைட் பண்றோம். 2 அப்படின்னு வருதா? அப்போ 2னா என்னது? காலை 6 மணில இருந்து 2 நிமிஷத்தை நம்ம ஆட் பண்றோம். ஏன்னா இது மினிட்ல நம்ம மாத்திருக்கோம். அப்போ 6 ஹவர் 2 நிமிஷம், செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0. அப்போ 6 ஹவர்ஸ் 2 நிமிஷம் எங்க இருக்கு? இது மட்டும் தான் இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. 12 15 18 27 கொடுத்தால் இது மீதியா தருதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? சரி ஓகே. பாருங்க 12 இப்படி மீதி சொல்ற ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 12ஐயும் 10ஐயும் மைனஸ் பண்ணுங்க 2. 15ல இருந்து 13 மைனஸ் பண்ணுங்க 2. 18ல இருந்து 16 மைனஸ் பண்ணுங்க 2. 27ல இருந்து 25 மைனஸ் பண்ணுங்க 2. அப்போ சேம் நம்பர் வரும்போது நமக்கு மிகப்பெரிய எண் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மிகச்சிறிய எண் கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய எண் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு எல்சிஎம் எடுத்து அது 2ஆல மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 540 அப்படின்னு வரும். 540 அப்படின்னு வரும். -2 போட்டீங்கன்னா -2 போட்டீங்கன்னா 538 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி 538. ஓகேங்களா? சரி ஓகே. நம்ம இன்னைக்கு ஒரு 20 क्वेश्चन பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்? மாடல்ஸ் அப்படின்றப்போ மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண், அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதுலேயே நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து முக்கியமானது கடைசி ஒரு 5-6 பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்டாக பார்த்தோம். இந்த மாதிரி விளக்குகள், அதாவது சாலை விளக்குகள், அடுத்து ஓட்டப்பந்தய வீரர், அடுத்து மணிகள் ஒழிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் ஒழிக்கும். இந்த டைமிங்கில் காலையில் 6 மணிக்கு ஒழிக்கும். அப்போ அடுத்து எப்போ வந்து மீட் பண்ணுவோம்? இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு கொஞ்சம் கான்செப்ட்குள்ளே இறங்கி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியலன்னா அகைன் மறுபடியும் ஒருத்தர வச்சு பாருங்கள். நான் விரிவாக சொல்லியிருப்பேன். இந்த ஷார்ட்கட் செஷன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக விரிவாக சொல்லுங்கள். சில பேர் வந்து என்ன புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால தான் விரிவாக சொல்லிட்டோம். ஓகேங்களா? சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இன்னும் இதை விட கான்செப்டாக அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. தேங்க்யூ.